கிட்ஸ் பேக்கை எப்படி தைப்போம்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது பாலம், 2 பிடி நம்ம அந்த மாதிரி தைச்சி வச்சுக்கணும். டேப் வந்து முன்னாடி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுக்கணும். இது திக்னஸை வர உள்ளே வந்து நிறைய பீஸ் வச்சு நான் தைச்சிருக்கேன். இந்த அந்த மாதிரி துணியை கொடுப்பாங்க. இந்த துணியை வந்து பிடிக்குள்ளே வச்சு தைக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இது ஒரு ஃப்ரண்ட் பேக்கு, இது வந்து பேக் சைடு. ஓகேவாங்க? ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து நான் டேப் வச்சு தைச்சிட்டேன். பாருங்கள், டேப் வச்சு தைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம பாலம் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது பாலம் சைஸ் பார்த்தீங்கன்னா 38க்கு இது 5. ஓகேவா? 38க்கு 5. இது நார்மல் சைஸ் பேக் தான். இப்போ வந்து பாலம் மேலே இந்த மாதிரி டேப் வச்சு தைச்சிடணும். இப்போ பாலம் பேகு 3மே சரிசமாக வைக்கணும். இந்த தட்டையும் தட்டு பாலம் அப்புறம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற டேப்பு சைடில் வச்சு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம தைக்கும்போது டேக் அடிச்சு தான் தைக்கணும். அப்போ தான் தையல் தெரியாமல் வரும். இந்த கார்னரில் வரும்போது இந்த எட்ஜில் வந்து நீங்கள் டேப்பு வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கிறத இந்த மாதிரி வச்சு இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கைடை மெதுவாக தூக்கி இந்த பாலத்தையும் தூக்கி அப்புறம் வந்து நம்ம வந்து ரன் பண்ணணும். அப்போ தான் வந்து எட்ஜ் வந்து இந்த முக்கோணம் வரும். உங்களுக்கு கார்னர் வந்து கரெக்டாக வரும். இன்னொரு வாட்டியும் காட்டுறேன் பாருங்கள். இந்த எட்ஜில் வரையில் நம்ம வந்து இந்த ஊசியை வந்து இந்த எட்ஜில் தான் நிப்பாட்டணும். டேப்பை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே எட்ஜில் நிப்பாட்டிட்டு அப்புறம் வந்து டர்ன் பண்ணணும். அப்படியே திருப்பிடணும். அவ்வளோதான். அப்படி திருப்பினாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த 4 முனையும் கரெக்டாக உட்காரும் அந்த பையில். எக்ஸ்ட்ரா இருக்கிற பாலத்தை லைட்டாக கட் பண்ணிடணும். அவ்வளோதான். ரொம்ப இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ வந்து இங்கேயும் நம்ம வந்து டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு லேபிள் இருக்குது. இதுதான் லேபிள். குவாலிட்டி பேக் ஹவுஸ்னு இருக்கும். அவ்வளோதான். தச்சாச்சு. இப்போ வந்து இப்படி மடிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டேக் அடிச்சு அப்படியே தைச்சிடுவாங்க. 2 ஸ்டிச் வந்து பாலத்தோடு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஜெனி இந்த பேட்டர்னை இப்போ வந்து மேலே வந்து டேப் வச்சு தைச்சிடலாம். ஓகேவா? அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பிரீத்தியோட பாலத்தை அப்படி வச்சு மேலே வந்து பாலம், இந்த பேக் சைடு வந்து பேட்டர்ன் 2 சேமாக வச்சு அப்புறம் வந்து டேப் வந்து இதையும் சைடில் அப்படி உள்ளே தள்ளிடக்கூடாது. இந்த சைடு தைக்கக்கூடாது. இது அப்படியே நம்ம மடித்து தைக்கணும்ல பேக் சைடு. அதுக்காக நம்ம வந்து கார்னரில் வச்சு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு டேப் வச்சு டேப் வச்சுக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதே மாதிரியே பானா மாதிரி கொண்டு வரணும். அதே எட்ஜில் வந்து அந்த ஊசியை வந்து நிப்பாட்டணும். இது ரொம்ப ஹெவி பை, திக்கு பை. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஷோல்டர்லாம் வலி வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து திருப்பியும் இங்கே மடிச்சு தைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா கூட கட் பண்ணிங்க. அப்புறம் ஊசியில் போய் மாட்டிடும். இன்னொரு தையல்
வந்து கைப்பிடி ஹேண்டில் வச்சிடலாம். பாருங்கள், 2 ரிவீட் வைக்கிற மாதிரி நம்ம பிடியை வந்து நாங்கள் கீழே இறக்குறோம். ஒரு சிலர் எவ்வளோ தூரம் தான் வைப்பாங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி தைப்போம். 2 இன்ச்சுக்கு இந்த பிடியை கீழே வச்சு பையும் ஸ்ட்ராங்கு, பிடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் ஆயில் போட்டு தான் தைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக ரன் ஆகும். எவ்வளோ தைச்சி கூட அவங்க வந்து என்னமாச்சும் கோளாறு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்காக நம்ம கடமை இந்த அழகாக தைச்சி கொடுத்துருவோம் ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி இந்த சைடு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து நேராக வந்து ஹேண்டில் வச்சு ஸ்டார்டிங்கில் மட்டும் 2 சைடு போட்டு பானை ஒரு சைடு ஒரே ஒரு சைடு இப்போ தைக்கையில் ஊசி சப்போஸ் உடையும் ரொம்ப அவ்வளோதான். பை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு பை தைக்க வந்து எப்படியாச்சும் ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். ஃபுல் ஃபினிஷிங் பிடி தைச்சி பாலம் அட்டாச் பண்ணி எல்லாம் தைக்கணும்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்போ 150 பை வந்திருக்கு. இப்போ வந்து இந்த பை வந்து நான் வந்து 2 நாளில் முடிக்கணும். நேற்று தான் வந்திருக்கு. நாளைக்கு வந்து நான் ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், நாளை கழிச்சு அவங்க கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க நேராக கொண்டு போயிட்டு இந்த சைடு வந்து ரிவீட் அடிப்பாங்க. இங்கே 2 ரிவீட், இங்கே 2 ரிவீட் வந்து ரிவீட் அடிச்சா இன்னும் ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி டூல் செட்டெல்லாம் வைக்கிறதுக்காக வாட்டர் லைன் பைப்பு, ஃபிட்டிங்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸ் பைப்புன்னு நிறைய இது இருக்குது. வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்கு, இதுக்கெல்லாமே இந்த ஹெவி பேக் தான் அவங்களுக்கு செட் ஆகும். அதுக்காக தான் இந்த பை வந்து ரொம்ப வந்து உழைக்கும். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏமாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.